ஆன்மீக ஒளி அன்பர்களுக்கு வணக்கம். இப்பதிவிலே சில ராஜயோக அமைப்புகளை பற்றி காண உள்ளோம். தலைப்புக்குள் செல்வதற்கு முன்னால் என்னிடத்திலே ஜோதிடம் பார்க்க விரும்பினால் என்னுடைய எண்ணிற்கு தொடர்பு கொண்டு உரிய கட்டணம் செலுத்தி ஜோதிடம் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் கமெண்ட் செக்ஷனிலே 2-3 கிரக அமைப்புகளை குறிப்பிட்டு இவ்வாறு இருந்தால் எப்படி இருக்கும், அந்த திசை எனக்கு நன்மையை செய்யுமா, இந்த ராசியில் பிறந்திருக்கிறேன், இங்கே இந்த கோள் இருக்கிறது, இது நன்மையை ஏற்படுத்துமா என்றெல்லாம் பல கேள்விகளை கேட்கின்றீர்கள். முழுமையாக ஒரு ஜாதகத்தை ஆராயாமல் பலன் சொல்வது சரியாக இருக்காது, அது சரியான பலனாக இருக்காது. ஆகவே முழுமையான ஜாதகத்தை ஆராய்ந்தால்தான் என்னால் சரியான முடிவுக்கு சரியான பலனை சொல்ல முடியும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, மேலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நான் சொல்ல வேண்டும் என்று பலர் ஆசைப்படுகிறார்கள். உதாரணத்திற்கு, ஒரு அம்மையார் என்னிடத்திலே தொடர்பு கொண்டார். அவருக்கு அவருடைய மருமகளை பிடிக்கவில்லை. காதல் திருமணம் தன் மகன் செய்து கொண்டான். அந்த பெண்ணை விட்டுவிட்டு என்னுடைய மகன் வந்து விடுவானா, அவனுக்கு நான் மறுமணம் செய்யலாமா, என் மகனுக்கு விவாகரத்து நடந்து விடுமா என்றெல்லாம் அந்த அம்மையாரின் இடத்திலே கேள்வி கேட்டார். அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்துவிட்டு அந்த பெண்ணினுடைய ஜாதகம் பையனுடைய ஜாதகத்தை காட்டிலும் சிறப்பாகவே இருக்கிறது, விவாகரத்து வரையிலே செல்ல தேவையில்லை, இன்னும் 2 ஆண்டுகளிலே நல்ல திசை வருகிறது, ஆகவே இருவருடைய ஜாதகத்தில் பொருத்தமும் நன்றாகத்தான் இருக்கிறது, விவாகரத்து வரையில் செல்ல தேவையில்லை, நீங்கள் ஒரு 2 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டும், அனைத்தும் நன்மையாக நடக்கும் என்று நான் சொன்னதும் அந்த அம்மையாரின் இடத்திலே கோபம் கொண்டார்கள். நான் பிரபலமான யூடியூபர்களிடத்திலே ஜாதகம் பார்த்தேன். அவரிடம் பார்த்தேன், அவரே என் மகனுக்கு மறுமணமாகும் என்று சொல்லிவிட்டார், இவரே சொல்லிவிட்டார் என் மகனுக்கு மறுமணமாகும், விவாகரத்து நடந்துவிடும் என்று சொல்லிவிட்டார், ஆனால் நீங்கள் ஒருவர் தான் இப்படி சொல்லுகிறீர்கள் என்று என்னிடத்திலே கோபம் கொண்டார். என்னுடைய அனுபவத்தில் நான் என்ன கண்டேனோ, என்னுடைய அறிவுக்கு எட்டியவரை, நான் படித்த நூல்களில் என்ன சொல்லப்பட்டிருந்ததோ அவைகளைத்தான் என்னால் சொல்ல முடியுமே தவிர உங்களுடைய விருப்பத்தை நான் சொல்ல வேண்டும் என்று என்னிடத்திலே திணிப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தலைப்புக்குள் செல்வோம். பஞ்சமற்ற புதயோகன் ஜென்மத்தில் இறை இருக்க, மன்னவன் கேந்திரத்தில் மதிக்கிறண்டிற் குசன் விஞ்சு குசற்கொரு 3 சனி இருக்கும் பலன்கள் மிகுபல சாத்திரமறிவன் விரவு பராக்கிரமன் செஞ்சொல் பெரு புத்திச் சாதுரியன் மிக சமர்த்தன் நகரம் செய்ய நகரம் புறக்கும் சீமானும் ஆவன் என்று ஜோதிட குறிப்பிருக்கிறது சுவடி நூல்களிலே. யோகத்தை செய்யக்கூடிய லக்னத்தில் குரு புதன் அமைய பெற்று, இந்த லக்ன கேந்திரத்தில் குருவிற்கு கேந்திரத்தில் சந்திரன் அமைய பெற்று, சந்திரனுக்கு 2ஆம் வீட்டிலே செவ்வாய் அமைய பெற்று, இந்த செவ்வாய்க்கு 3ஆம் வீட்டிலே சனி இருக்க பெற்றவர்கள் மிகு சாத்திரங்கள் அறிவார்கள், நிறைய சாஸ்திரங்களை கற்றவர்களாக, நிறைய நூல்களை கற்றவர்களாக, புஜ பல பராக்கிரமசாலிகளாக, புத்திசாலிகளாக, மிகுந்த சாமர்த்தியசாலிகளாக, நகரங்களை காக்கும் செல்வச் சீமானாக இருப்பார்கள் என்று இந்த யோகத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பெயர் குறிப்பிடப்படவில்லை இந்த யோகத்திற்கு, ஆனால் இந்த யோகத்தை பற்றின குறிப்பு இருக்கிறது மூல நூலிலே, சுவடி நூல்களிலே. அடுத்து, சந்திரன் செவ்வாய் கூடி சத்தமத்தில் இருக்க சந்திரமங்கல யோகம் தரணி அரசாள்வன் என்ற குறிப்பும் சுவடி நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சந்திரமங்கல யோகம் என்றாலே சந்திரனும் செவ்வாயும் இணைய பெற்று ஒரு ராசியில்
இணைய பெற்று இந்த அமைப்பிலே யாரேனும் ஒருவர் ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் இந்த அமைப்பு ஏராளமான நற்பலன்களை செவ்வாய் திசையிலோ சந்திர திசையிலோ செய்யும் என்று நானே காணொளி வெளியிட்டிருக்கிறேன், சந்திரமங்கல யோகம் என்ற தலைப்பிலே. ஆனால் இந்த மூல நூலிலே சொல்லப்பட்ட குறிப்பு சந்திரன் செவ்வாய் கூடி சத்தமத்தில் இருக்க சந்திரமங்கல யோகன் தரணி அரசாள்வன் என்ற குறிப்பு இருக்கிறது. லக்னத்திற்கு 7ஆம் வீட்டிலே சந்திரன் செவ்வாய் அமைய பெற்றிருந்தால் இதுதான் சந்திரமங்கல யோகம். இந்த அமைப்பில் பிறந்தவர்கள் தரணி அரசு ஆழ்வார்கள். தரணி என்றால் நிலம். ஏராளமான நிலச்சொத்துக்கு அதிபதியாகி அதை ஆண்டு அனுபவித்து வருவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து இந்திருக்கும் லக்னகேந்திரத்தில் பொன்னிருக்க விருங்கசகேசரி யோகம் என்று, கசகேசரி யோகம் ஒரு ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவடி நூல்களிலே. லக்னத்தில் சந்திரன் அமைய பெற்று இந்த லக்ன கேந்திரத்திலே குரு அமைய பெற்றால் இது கசகேசரி யோகம், இது ஒரு ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெழு நிறைந்த மதிக்கு சுந்தரஞ்சேர் லக்கினத்தார் 7 8ஆம் வீட்டில் சுபகிரகம் பார்க்கி நிற்கில் சொலுராஜ யோகம் என்ற குறிப்பும் மூல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. மெழு நிறைந்த மதிக்கு சுந்தரஞ்சேர் லக்னத்தார் 7 8ஆம் வீட்டிற் சுபகிரகம் பார்க்கி நிற்கில் சொலுராஜ யோகம். 6 7 8 ஆகிய வீடுகளிலே சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 6 7 8 ஆகிய வீடுகளிலே சுபகிரகங்களான குரு சுக்கிரன் புதன் தனித்தனியாகவோ அல்லது ஒன்று கூடியோ அமைந்து விட்டால் இது அதியோகம் என்று நமக்கு தெரியும். ஆனால் சந்திரனுக்கோ லக்னத்திற்கோ 6 7 8 ஆகிய ஸ்தானங்களை சுபகிரகங்கள் பார்த்தாலும் அது ராஜயோகம் என்று சுவடி நூல்களிலே குறிப்பிருக்கிறது. அடுத்து பந்தமுரு லக்கினத்தில் சசி செவ்வாய் இருக்க பானுகுரு 19 ராஜயோகம் என்ற குறிப்பு சுவடி நூல்களிலே இருக்கிறது. லக்னத்திலே சந்திரன் செவ்வாய் அமைய பெற்று லக்னத்திற்கு 10ஆம் வீட்டிலே சூரியன் குரு 10 லக்னத்திற்கு 10 9 சூரியன் குரு அமைய பெற்றிருக்குமேயானால் இது ராஜயோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து சோமனார் தனக்கிரண்டில் சனியுரிர் சுனபா யோகம். தாமிதமாம் உன் தந்தையார் சிதத்தனங்கள் இல்லை, காமுறு சிறுவன் தானும் காசினைக்கு அரசனாகி தாமிகு தனங்கள் தேடி தகுதி பெற்றிடுவன் தானே என்ற குறிப்பு இருக்கிறது சுவடி நூல்களிலே பாடலாக. சந்திரனுக்கு 2ஆம் வீட்டிலே சனி இருந்தால் இது சுனபா யோகம். இப்படிப்பட்ட அமைப்பிலே பிறந்தவர்கள் தந்தையால் செல்வம் அடைய மாட்டார்கள். தந்தையால் செல்வங்கள் கிடைக்காது. ஆனால் தன்னுடைய முயற்சியினால் தானே செல்வம் தேடி தனக்கான தகுதியை தானே பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு ராஜயோகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் ஒளி கிரகமான சூரியன், நிழல் கிரகங்களான ராகு கேது இவைகளை தவிர்த்து எஞ்சிய கோள்கள் அமைய பெற்றாலே அது சுனபா யோகம் என்று நமக்கு தெரியும். இந்த சுனபா யோகத்திலே சனி சந்திரனுக்கு 2ஆம் வீட்டில் அமைய பெற்றால் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் என்றுதான் இந்த பாடலிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பர்களே, இந்த பதிவில் சில ராஜயோக அமைப்புகளை கண்டோம். என்னுடைய இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தரும்படி அன்போடு கேட்டுக்கொண்டு, இதுபோல் மேலும் ஒரு பதிவிலே உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.